ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு HTML டாக்குமெண்ட் வந்து ஒரு ப்ரௌசரில் லோட் ஆகும்போது அந்த ப்ரௌசர் வந்து அந்த HTML டாக்குமெண்ட்டில் என்னென்ன டேகெல்லாம் இருக்கும் அப்படின்னு ரீட் பண்ணும். அப்போது அந்த டேகெல்லாம் ரீட் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நமக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. உதாரணத்துக்கு டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும், இமேஜ் ஒன்று எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும், அண்ட் வீடியோ, ஆடியோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த HTML இருக்கக்கூடிய டேக்ஸை பயன்படுத்தி தான் ப்ரௌசர் வந்து ரெண்டர் பண்ணி நமக்கு ஸ்க்ரீனில் குறிப்பிட்ட ஒரு வெப்பேஜ் வந்து காட்டுது. ஓகே, இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிற விஷயம் அப்படின்னா, நாம் வந்து கூகுளில் ஒரு வெப்பேஜை வந்து தேடுறோம் அல்லது ஒரு வெப்சைட்டை வந்து தேடுறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த வெப்சைட்டினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா www.example.com அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேயா, இப்போது நீங்கள் ப்ரௌசரில் இந்த example.com அப்படின்ற வெப்சைட்டினுடைய நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து example.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து உங்களுடைய ப்ரௌசருக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டினுடைய நேமை டைப் பண்ணி என்டர் பண்ணுறதுக்கும் அந்த வெப்சைட் உங்கள் ப்ரௌசரில் லோட் ஆகுறதுக்கும் இடையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை ப்ரௌசரில் காட்சிப்படுத்தணும் அப்படின்னா நாம் வந்து அந்த வெப்சைட்டினுடைய நேமை வந்து நாம் ப்ரௌசரில் டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது ப்ரௌசருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டினுடைய IP அட்ரஸ் தெரியணும். IP அட்ரஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை ப்ரௌசரில் கொண்டு வந்து காட்சிப்படுத்த முடியும். அப்போது இந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடி இதனுடைய IP அட்ரஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டினுடைய IP அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் என்னெல்லாம் செய்யுமோ அதை தான் நம்ம வந்து DNS லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். DNS அப்படின்றதுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு வெப்சைட்டினுடைய IP அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வகையான செயற்பாடை ஒரு ப்ரௌசர் வந்து செய்யும். முதலாவது ப்ரௌசர் கேஷில் குறிப்பிட்ட வெப்சைட்டினுடைய IP அட்ரஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்போ ப்ரௌசர் கேஷ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், நம்மளுடைய கம்ப்யூட்டர் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கு. பாருங்கள், என்னென்ன வெப்சைட்டுக்கு போயிருக்கோம், என்னென்ன பாஸ்வேர்டு இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்குல்ல, அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு பேர் தான் ப்ரௌசர் கேஷ் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முதலாவதாக ஏற்கனவே இந்த example.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு நாம் விசிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்படி அது விசிட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டினுடைய IP அட்ரஸ் வந்து நம்ம ப்ரௌசர் கேஷில் இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த IP அட்ரஸை எடுத்து திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணும், அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை தா அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை ப்ரௌசர் கேஷில் இல்லை அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேஷில் பார்க்கும். இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேஷில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான அப்டேட்ஸ்க்காக எல்லாம் பேக்ரவுண்டில் ஒரு சில வெப்சைட்டோட கனெக்ஷனில் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த வகையில் நாம் தேடக்கூடிய இந்த example.com அப்படின்ற வெப்சைட்டினுடைய IP அட்ரஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேஷில் இருக்குமா அப்படின்னு பார்க்கும். அங்கேயும் இல்லை அப்படின்னா லோக்கல் DNS சர்வரில் பார்க்கும். லோக்கல் DNS சர்வர் அப்படின்னா லோக்கல் டொமைன் நேம் சர்வீஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ISP கிட்ட இருக்கும். அப்போது ISPங்கிறது யார் அப்படின்னா, இவருடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்கும்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபிடெல் இருக்காங்க, டயலாக் GSM இருக்காங்க, அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன், இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா. இவங்க தான் ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ டேட்டாஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பை அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நாம் இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வரில் இந்த IP அட்ரஸ் வந்து இருக்குமா அப்படின்றத வந்து பார்க்கும். நம்மளுடைய ப்ரௌசர் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணி அங்கே IP அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌசருக்கு அந்த IP அட்ரஸ் வரும். இல்லை அப்படின்னா நேரடியாக அந்த ரிக்வெஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா DNS சர்வருக்கு போகும். ஓகே, டொமைன் நேம் சர்வர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் என்னென்ன வெப்சைட்லாம் இருக்குது அதனுடைய IP அட்ரஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து ஒரு ஃபோன் புக் மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சர்வர் தான். இதில் வந்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கும் என்ன IP அட்ரஸ் அப்படின்ற டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நம்மளுடைய ரிக்வெஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா நேரடியாக டொமைன் நேம் சர்வருக்கு போகும்.
ஓகே, அந்த டொமைன் நேம் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் கேட்டிருக்க example.com அப்படின்ற வெப்சைட்டுக்குரிய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத அதுக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸில் தேடி பார்க்கும். ஸோ கிடைச்ச உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸை ஐஎஸ்பிக்கு அனுப்பும். யார்? நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய சர்வருக்கு அனுப்பும். அனுப்பும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸை திரும்ப நம்மளுடைய ஐஎஸ்பி வந்து நம்மளுடைய ப்ரௌசருக்கு அனுப்புவார். ஓகேயா? இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து example.com அப்படின்ற வெப்சைட்டினுடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. அது 192.0.2.1 அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர் திரும்ப அந்த ஐபி அட்ரஸுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணும். அந்த ரிக்வெஸ்ட் வந்து 2 வகையில் நடக்கும். ஒன்று HTTP அப்படின்றது, ரெண்டாவது வந்து HTTPS அப்படின்றது. ஓகேயா? இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பிறகு பார்ப்போம். 2 வகையில் ரிக்வெஸ்ட் வந்து பண்ணும். இது பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஐஎஸ்பிக்கு போகும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். போன உடனே இப்போ நமக்கு வந்து ஐபி அட்ரஸ்ங்கிறது தெரிஞ்சனால நேரடியாக அந்த வெப்சைட் வந்து எந்த சர்வரில் இருக்கோ அதுக்கே போய் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய பேஜஸை ப்ரௌசரால் எடுத்துக்க முடியும். எடுத்ததுக்கு பிறகு அந்த வெப்பேஜில் இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரௌசரில் நமக்கு தேவையான வெப்சைட்டை ப்ரௌசர் டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். அவ்வளோதான் நடக்கிற விஷயம். ஓகே, இப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷனை பாருங்கள். இந்த இல்லஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி நாம் இதுவரைக்கும் படித்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 2 பேரும் யூசர்ஸ். ஓகே, இவங்க வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமான யூசர்ஸ் நம்ம மாதிரி. ஸோ இவங்களில் ஒருத்தர் யூசர் 1 வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நாம் இதுவரைக்கும் படித்த அடிப்படையில் example.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 2 விஷயமும் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயே நடக்கும். அதாவது நாம் தேடக்கூடிய வெப்சைட்டினுடைய ஐபி அட்ரஸ் நம்ம ப்ரௌசர் கேஷில் இருக்குமா அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்க்கும், ப்ரௌசர் வந்து பார்க்கும். அப்படி இல்லாட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேஷில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இது 2மே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து நேரடியாக ஐஎஸ்பிக்கு போகும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அப்போது அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்பிக்கு போகுது. ஸோ இடையில் இங்கே இருக்க ஒரு பேர் தான் ஐஎஸ்பி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ ஏதோ ஒரு நெட்வொர்க் டயலாகாக இருக்கலாம், மொபிட்டலாக இருக்கலாம், ஏர்டெல்லாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நெட்வொர்க்காக இருக்கலாம். ஓகேயா? இப்போது இவர்கிட்ட போன உடனே இவர் வந்து பார்ப்பார் தனக்கிட்ட அந்த வெப்சைட்டினுடைய ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு. அவர்கிட்டையும் இல்லை அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் நேராக டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ டிஎன்எஸ் சர்வருக்கு ஒரு வெப்சைட் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து அதுக்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டினுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத டிஎன்எஸ் சர்வர் வந்து பார்த்து அந்த ஐபி அட்ரஸை திரும்ப ஐஎஸ்பிக்கு அனுப்பும். ஐஎஸ்பி எந்த யூசர் கேட்டாரோ அந்த யூசருடைய ப்ரௌசருக்கு அனுப்பும். இப்போது இந்த யூசருடைய ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்க்கு HTTP அல்லது HTTPS அப்படின்னு 2 ரிக்வெஸ்ட் வந்து இருக்குது. 2 ரிக்வெஸ்ட்டில் ஏதாவது ஒன்றை வந்து பண்ணும் அந்த ஐபி அட்ரஸ்க்கு. அதாவது அந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய வெப்சைட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் நேராக இப்போ ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பியிலேருந்து எந்த சர்வரில் அந்த வெப்சைட் வந்து இருக்கோ அந்த சர்வருக்கு நேரடியாக அந்த ரிக்வெஸ்ட் போகும். இப்போது இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக ஐஎஸ்பிக்கு வந்து ஐஎஸ்பியிலேருந்து நம்மளுடைய ப்ரௌசருக்கு வரும். ஓகே, ப்ரௌசருக்கு வந்த உடனே அந்த வெப்பேஜ் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் காட்சிப்படுத்தப்படும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் நாம் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கேட்குறோம், ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நடக்கக்கூடிய விடயங்கள். சரியா? இப்போது பாருங்கள், அந்த யூசர் 2 இருக்கார் இல்லையா, இந்த யூசர் 2 வந்து என்ன பண்ணுறாருனா திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு example.comக்கு. ஏன்னா இவர் வந்து இன்னும் example.comக்கு போனதே இல்லை. ஸோ இவருடைய ப்ரௌசர் கேஷ்லேயோ இவருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேஷ்லேயோ அந்த ஐபி அட்ரஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால அந்த ரிக்வெஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா ஐஎஸ்பிக்கு போகும். இப்போது ஐஎஸ்பிக்கு போயிட்டு பார்த்த உடனே ஐஎஸ்பியில் example.comக்கான ஐபி அட்ரஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள், இந்த யூசர் 1 வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார்ல, அப்போது டிஎன்எஸில் போயிட்டு example.comக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத கொண்டு வந்துச்சு இல்லையா அந்த ஐஎஸ்பி. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அதில் ஒரு காப்பியை இந்த ஐஎஸ்பி வந்து எடுத்து வச்சுக்குவார். அதாவது லோக்கல் டொமைன் சர்வீஸ் சர்வர் வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு யூசர் கேட்கும்போது ரொம்ப டிலே பண்ணிக்காமல் அவரே என்ன செய்வார் அப்படின்னா, இதுதான் ஐபி அட்ரஸ், ஸோ இந்த சர்வருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த வெப்சைட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரிக்வெஸ்ட்டை அப்படியே நேரடியாக சர்வருக்கு அனுப்பும். ரொம்ப டிலே ஆகாமல் யூசர் 2 கேட்குற அந்த example.com அப்படின்ற வெப்சைட் ஈஸியாக வந்து சேரும். ஓகே.